வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழில் பண்பாட்டு சார்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கல்ச்சுரல் ரிலேட்டிவிசமை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சமுதாய நிகழ்வுகள் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் இதில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன்று கல்ச்சர், இன்னொன்று ரிலேட்டிவிசம். கல்ச்சர்னா என்ன? பண்பாடு அல்லது கலாச்சாரம். ஒரு சமுதாயம், அதாவது சொசைட்டி, இதில் ஒரு கல்ச்சர் இருக்குமா? உதாரணத்துக்கு இந்தியா ஒரு சமுதாயம், சொசைட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒட்டுமொத்தமாக ஒரு கல்ச்சர் இருக்கும். கரெக்டாக? இங்கே கல்ச்சர் நம்ம பார்க்க வேண்டியது மொழி, மதம், பண்பாட்டு முறைகள், உணவு, இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி மாரல் கோட் இருக்குது, நெறிகள் இருக்குது, சோஷியல் கோட் இருக்குது, அது இல்லாமல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, சமுதாய அமைப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சொசைட்டிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஆனால் பல்வேறு சொசைட்டிஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சொசைட்டியில் இருக்க கல்ச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு இந்தியன் சொசைட்டிக்கும் ஈரானியன் சொசைட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாக? இந்தியன் சொசைட்டியில் நீங்கள் பாருங்கள், செக்குலரிசம், மத சார்பின்மை, இது ஒரு வேல்யூ, இதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஈரானியன் சொசைட்டி எடுத்துட்டிங்கன்னா அங்கே செக்குலரிசம் இல்லை, மத சார்பின்மை இல்லை. அங்கே மதத்துக்கும் நாட்டுக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கேஜ் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறது கரெக்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மதம் வந்து ஒரு சில நன்னெறிகளை மக்களுக்கு கொடுக்குது, அதை வச்சு ஆட்சி பண்ணுறது நல்லதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு கல்ச்சருக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நமக்கு சரின்னு படுறது அவங்களுக்கு சரின்னு படல, அவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு சரின்னு படல. இதுதான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஒரு சமுதாயத்திலையும் வாழக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில வேல்யூஸ், மாரல் கோட், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு சரியானது, நமக்கு இது பொருந்தும், இதை நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற புரிதலில் இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு பொருந்துறது இன்னொரு நாட்டுக்கு பொருந்தாது. இதுதான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். இன்னைக்கு தேதியில் பல்வேறு சொசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் ஏன்ஷியன் பீரியட்லேருந்து நீங்கள் இன்றைக்கி வந்தாலும் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்தியாவை மட்டுமே எடுத்துக்கோங்களேன். ஏன்ஷியன் பீரியடில் இந்தியன் சொசைட்டிக்குள்ளே ஒரு கல்ச்சர் இருந்திருக்கும், அதாவது ஓவரால் கல்ச்சர் இருந்திருக்கும். இன்னைக்கு இந்தியன் சொசைட்டிக்குள்ளே ஒரு ஓவரால் கல்ச்சர் இருக்குது. ஆனால் அந்த கல்ச்சருக்கும் இன்னைக்கு இருக்க கல்ச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்கும். உதாரணத்துக்கு ஏன்ஷியன் கல்ச்சரில் இந்தியாவுக்குள்ள வர்ணா சிஸ்டம் அப்படின்ற சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. வர்ணா சிஸ்டமை அன்னைக்கு தேதியில் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. ரைட்டா? அது கரெக்டானது தான், அது இருக்கணும், அது நல்லது, ஒரு சோஷியல் கொஹீஷன் இருக்கும், இதனால நமக்கு பொருளாதார ரீதியாகவும் நல்லது அப்படின்னு நினச்சவங்க இருந்தாங்களா? ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி நினைக்கிறவங்க, வர்ணா சிஸ்டம் வேணும்னு சொல்கிறவங்க ஆல்மோஸ்ட் கிடையாது இந்தியாவில். அப்போ இந்தியாவுக்குள்ளேயே ஒரு காலத்தில் இருந்த சொசைட்டி வேறு, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வேறு. இதுவும் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் தான். அப்போ கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் நம்ம எப்படி பார்க்கணும்னா அக்ராஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்க்கணும். இன்னைக்கு தேதியில் அக்ராஸ் ஸ்பேஸை வச்சு பார்க்கணும். பல்வேறு நாடுகள் மத்தியில் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அக்ராஸ் டைம், ஒரு காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்தாலும் நீங்கள் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசமை பார்க்கலாம். அந்த நாடு, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும், ஒரு சில பண்புகள் சரியானது, நமக்கு இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு முக்கியமான ஸ்காலர் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசமை பற்றி இது முன்னாடி பேசியிருக்காரு, ஃப்ராங்க் போவஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் கல்ச்சர்னு சொல்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் ரிமார்க் பாருங்கள். மனிதன் எதுலேருந்து ப்ராடக்டாக வரான்னா கல்ச்சர், கலாச்சாரத்தினுடைய ப்ராடக்டாக தான் வரானா. தனி மனிதன் ஒருத்தன் கிடையாது. உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்சு சிட்டிசன் ஒருத்தர் இருந்தால் அவன் ஃப்ரெஞ்சு கல்ச்சருடைய ஒரு ப்ராடக்ட். இந்தியன் சிட்டிசன் ஒருத்தர் இருக்கான்னா இந்தியன் கல்ச்சருடைய ஒரு ப்ராடக்ட். சைனீஸ் சிட்டிசன் ஒருத்தர் இருக்கான்னா அவன் வந்து சைனீஸ் கல்ச்சருடைய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுதான் ஃப்ராங்க் போவஸ் சொல்கிறார். கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் இதுக்கு ஆப்போசிட்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சலிசம். யூனிவர்சலிசம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் பல்வேறு நாடுகள், சமுதாயங்கள் இருக்குது. ஒரு நாட்டுக்குள்ளேயும் கலாச்சாரங்கள் வேறுபடுது, மாறுபடுது. ஆனாலும் தனி மனிதனை வச்சு நம்ம பார்க்கும்போது தனி மனிதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கும் உரிமை, சுதந்திரம் இதெல்லாம் கொடுக்கப்படணும். லிபர்ட்டி, ரைட்ஸ், இதெல்லாம் எந்த நாட்டில் வாழ்கிற மனிதனாக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ மூன்றாம் பாலரோ யாராக இருந்தாலும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணி அவங்களை ஈக்குவலாக லிபர்ட்டி, ரைட்ஸ், ஜஸ்டிஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறது தான் யூனிவர்சலிசம். யூனிவர்சலிசமை மெயினாக யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ரஸி.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்ச்சரல் ரிலேட்டிவிசம்ன்றது சரியானது கிடையாது. ஒரு நாட்டிலேயும் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மேன் இஸ் அன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப். அப்போ தனி மனிதனுக்கு நம்ம ரைட்ஸ், லிபர்ட்டி, ஜஸ்டிஸ் இதை கேரண்டி பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் யூனிவர்சலிசமை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். இந்த யூனிவர்சலிசம்க்கும் கல்ச்சரல் ரிலேட்டிவிசம்க்கும் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏஷியன் கண்ட்ரீஸை சேர்ந்த ஒரு சில லீடர்ஸ் இந்த யூனிவர்சலிசமை இதுக்கு முன்னாடி அப்போஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் பிரசிடென்ட்டாக இருந்த லீ குவான் யூ, மலேசியாவில் லீடராக இருந்த மகாத்திர் முகமது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிய நாடுகளுக்குன்னு சில பண்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க ஏஷியன் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எது சரின்னு படுதோ நாங்கள் அதை செய்கிறோம். நாங்கள் சில பண்புகள் பெட்டர் நினைக்கிறோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யூனிவர்சலிசம்ன்ற பேரில் உங்களுடைய பண்புகளை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மெயினாக ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, மனித உரிமை, இந்த கான்செப்டை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எங்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நத்திங் பட் கல்ச்சரல் இம்பீரியலிசம் ஆன் த நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஒரு கலாச்சார ஏகாதிபத்தியம், எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எங்கள் மேலே திணிக்கிறீங்க, இது சரியானது கிடையாது. எங்களுக்கு அறிவு இருக்குது, எங்களால் சிந்திக்க முடியும். நாங்கள் வந்து தனி மனிதனை மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் இண்டிவிஜுவலை மட்டும் வச்சு பார்க்க மாட்டோம், சொசைட்டியை வச்சே பார்ப்போம். உங்களுக்கு இண்டிவிஜுவலிசம்னா எங்களுக்கு கலெக்டிவிசம். அதனால் நாங்கள் எங்களுடைய சமுதாயங்கள் எப்படி இருக்கணுமோ அதை நாங்கள் தீர்மானம் பண்ணுவோம். எங்களுடைய சமுதாயங்களுக்குள்ளே நீங்கள் வர்றது சரியாக இருக்காது அப்படின்னு இந்த ஸ்காலர்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ரிலேட்டிவிசம் இதை சப்போர்ட் பண்ணுற நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, நிறைய நாடுகள் இருக்குது. யூனிவர்சலிசம் இதை சப்போர்ட் பண்ணுற நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, நிறைய நாடுகள் இருக்குது. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஈரானில் நிறைய பெண்கள் சம உரிமைக்காக போராடுறாங்க. இந்த போராட்டத்தை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. பெண்களுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் பேஸில் உரிமை கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும். அவங்க விரும்புகிற ட்ரெஸ் தான் அவங்க போடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஈரானை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது என்ன யூனிவர்சலிசம்? ஈரானியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, நாங்கள் சொசைட்டியை ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்குறோம், அதுக்குள்ளே நாங்கள் இண்டிவிஜுவலை பார்க்குறோம், எங்களுக்குன்னு சில பண்புகள் ரொம்ப காலமாக இருக்குது, அது எங்களுக்கு கரெக்டுன்னு தோணுது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது எங்களுடைய சொசைட்டி பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகுது, எங்களுக்கு பீஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி நாடுகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரூத் இருக்குது, அதே நேரத்தில் உண்மைக்கு முரணான விஷயங்களும் இருக்குது. இதுதான் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் கான்செப்ட், கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் வர்சஸ் யூனிவர்சலிசம் டிபேட். நன்றி.